ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 24. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். மைக் ஆன் பண்ணிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் டின்னருக்கு சமைச்சேன்னா ஒரு மாதிரி வெக்கங்க பயங்கரம் வந்து ஒரு மாதிரி டயர்டா இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கே வந்து ஃபீல் ஆகுது. சோ அதான் சரி ரெக்கார்டு முடிக்கணும் இல்லையா, அப்புறம் டைம் எடுத்துட்டே போயிட்டு இருக்கோம். சரி ஒரே தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டியை மாத்திட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் சரி வாங்க. அன்னாச்சி பழம் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டதுங்க. சாப்பிடலாம். கம்மி எல்லாமே அளவுதான் இதுல, சரிங்களா? அதுதான் மேட்ரு. உங்களோட ஹைட் வந்து எவ்வளவுன்னு கேட்டிருந்தீங்க. 5.3 inches வந்து என்னோட ஹைட். அதுக்கப்புறம் லெமன் ரைஸ், அந்த பொட்டேட்டோ காம்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, அது பிடிக்காம கண்டிப்பா இருக்கவே முடியாது. லெமன் ரைஸ், புளியோதரை, அதுக்கப்புறம் இது கர்ட் ரைஸ், அப்புறம் தேங்காய் சாதம், இந்த மாதிரி வெரைட்டியா ஸ்கூலுக்கு கொண்டு போறது நம்ம எல்லாம் சூப்பரா இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஆனா உருளைக்கிழங்கு கேட்போம். அதுதான் மேட்டரே. அதுவும் ஸ்கூல்ல வந்து ஒவ்வொருத்தவங்களோட உருளைக்கிழங்கு டேஸ்டும் வேற வேற மாதிரி இருக்கும். பாத்திருக்கீங்களா? அப்ப வீட்டுல போய் நான் சொல்லுவேன், ஐயோ அவங்க ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்லாம் சொல்றது. உருளைக்கிழங்குக்கு அடிமை நம்ம எல்லாருமே. செம்ம கோம்போது. ஒர்க் அவுட் வந்து நீங்க பண்ணுவீங்களா, எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒன்லி வந்து வாக்கிங் மட்டும்தான், சரிங்களா? வாக்கிங் பிளஸ் டயட், அது இருந்தாலே உங்களுக்கு சூப்பரா வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். டென்ஷன் இல்லாம, ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம வந்து குறைக்கலாம், சரிங்களா? பிரவுன் பிரெட்ல வந்து சீஸ் போட்டு சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வேண்டாம். சீஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு பன்னீர் எல்லாம் வச்சு ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அந்த மாதிரி பண்ணுங்க. சீஸ் வேண்டாம், சரிங்களா? வாக்கிங் வந்து போர் அடிச்சுச்சுன்னா சாங்ஸ் வந்து கேட்டுட்டே வந்து, இல்லைன்னா ஒரு சீரியல் ஏதோ ஒண்ணு பார்த்துட்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. உண்மைதான். சாங்ஸ் ஏதோ ஒண்ணு கேட்டுட்டே நம்ம வந்து பண்ணும்போது அந்த வந்து போர் அடிக்காது, ஒரு நல்லா இருக்கும் நமக்கு. அது மாதிரிதான். அதே மாதிரி 8 ஷேப் வாக்கிங்கும் வந்து கேட்டுறாங்க. நான் அதான் சொல்றேன், 8 ஷேப் வாக்கிங்கும் பண்ணுங்க. ஒரு 1/2 hourனா இது ஒரு 8 ஷேப் வாக்கிங்னா எப்படின்னு கேட்பீங்க. 8 ஷேப் வந்து போட்டுட்டு அதுல நீங்க வந்து வளைஞ்சு சைட் ஃபேட்டு, தொடை, அதுக்கப்புறம் எல்லாமே ஹோல் பாடிக்கும் அது ஒரு ரொம்ப ஆக்டிவா இருக்கும். நல்ல வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ஏதோ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ, வாக்கிங் பண்ணாலும் நல்ல உடம்பு அசைச்சு நம்ம ஆக்டிவா இருக்கிற மாதிரி, மெதுவா அப்படி நடக்கிறதெல்லாம் வேண்டாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வாக்கிங் பண்ணுங்க. இது வந்து சசிகலா சிஸ்டர் தான் சொல்லியிருந்தாங்க. குக்கிங்ல வந்து வெரைட்டியா வந்து பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாது. நான் ஏதோ ஓரளவுக்கு 3 வேலையும் இது பண்ற மாதிரி நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதுதான் நான் யூடியூப்க்கு முன்னாடியும் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப யூடியூப்க்கு பின் வந்து அதை அப்படியே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து நிறைய பேர் நினைப்பாங்க யூடியூப்காக பண்றாங்க அப்படின்னு. இதுவரை அப்படி கேட்டது கிடையாது. நிறைய சேனல்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க, நான் பாத்திருக்கேன். ஆனா என்னோடது வந்து கேஷுவல் குக்கிங்கா தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து குக்கிங் யூடியூப் சேனலுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அதை வந்து இப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதே எனர்ஜி எங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா எல்லாருக்குள்ளயும் எல்லா சக்தியுமே இருக்குது, நம்மளாதான் கொண்டு வரணும். சோ ஒன்னொன்னா எடுத்துட்டு வாங்க, சரிங்களா? சோ ஆஃப்டர்நூன் கண்டிப்பா என்னால தூங்காம இருக்க முடியல, 20 நிமிஷமா தூங்கினாதான் எனக்கு ஈவினிங் வந்து வேலை செய்யறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. நல்லா ஆக்டிவா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மதிய நேர தூக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிதான் ஆகணும். உங்களோட வெயிட் லாஸ்க்கும் அதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த டைம்ல ஏதாவது ஒரு பிஸியா வச்சுக்கோங்க. சும்மா உட்கார்ந்தாலும் படுத்திருந்தாலும் கண்டிப்பா தூக்கம் வரதான் செய்யும். சோ அந்த டைம்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி டைவர்ட் பண்ணுங்க, சரிங்களா? அதான் நான் சொல்லுவேன். அப்புறம் பிம்பிள்ஸ்க்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்களா, அதுக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க தண்ணி, அதுக்கப்புறம் வந்து சந்தனம் இல்லாட்டினா முல்தானி மிட்டி, அதுக்கப்புறம் வந்து அது கூட தயிர் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணா நல்லா, அந்த பேக் மாதிரி ஒரு பண்ணி அப்ளை பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உங்களோட நியூ சப்ஸ்கிரைபர் சிஸ்டர், நீங்க வந்து மோட்டிவேஷனலா இருக்கு உங்களோட வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். புதுசா பாக்குறவங்க எனக்கு உங்களோட வீடியோ மோட்டிவேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெய்லியும் பாக்குறது வேற, உடனே ஒரு வீடியோலயே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இம்ப்ரெஸ் ஆகுறதுன்றது பெரிய விஷயம். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு ஸ்டெப்ஸ் வந்து நடக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் எப்பவுமே சொல்றது, ஸ்டெப்ஸ், இந்த கலோரிஸ் இதெல்லாம் நீங்க வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கும்.
அதுல 2-3 டேஸ் கூட நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். சோ அதனாலதான் சொல்றேன், 1 மணி நேரம் கரெக்டா வாக்கிங் வந்து பண்ணுங்க, உடம்பு அசைச்சு நல்லா ஆக்டிவா பண்ணுங்க, சூப்பரா உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சுரக்காய் ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. கண்டிப்பா குடிக்கலாம். நான் அடிக்கடி நிறைய வீடியோல ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து தொப்பைக்கெல்லாம் ஒரு இது சொல்றது, வெயிட் குறைக்கிறதுக்கும் நான் வந்து இததான் சொல்லுவேன். என்ன பண்றீங்கன்னா, இஞ்சி சுரக்காவை தோல் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. அதுல இஞ்சி சீரகம் போட்டு நம்ம வந்து அடிச்சு ஃபில்டர் பண்ணி குடிச்சிடுறது தான். ஸோ சிம்பிள் ரெசிபி. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. சரிங்களா? அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இதை வந்து நீங்க பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோஸ்ல போட்டிருக்கேன் நானு. இப்ப ஏன் பண்றது கிடையாது உங்கள்கிட்ட ஷேர் பண்ண, இந்த மாதிரி இந்த இது இருக்குல்ல, சியா சீடு, சப்ஜா சீடு, இந்த மாதிரி சுரக்காய் ஜூஸ், இந்த மாதிரி வெந்தயம் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சு அதை சுடுதண்ணீர் ஆட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் குளிர்ச்சியானது. இப்போ உங்களுக்கே தெரியும், இங்க உள்ள கிளைமேட் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இப்பதான் நம்ம ஃபீவர்ல இருந்து மீண்டு வந்திருக்கோம். சோ மழையும் வருது, திடீர்னு வெக்க வருது. சோ கிளைமேட் நல்லது கிடையாது. சோ அதனாலதான் நான் வந்து ட்ரை பண்ணாம இருக்கேன். ஆனா ஆல்ரெடி நான் வந்து நிறைய போட்டிருக்கேன். சுரக்காய் ஜூஸ் டெல்லி தமிழச்சின்னு போட்டாலே வரும். சோ பாருங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. சுரக்காய தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இவ்வளோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சீரகம், அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை சேர்த்து அரைச்சு ஃபில்டர் பண்ணி நம்ம குடிக்கணும். சரிங்களா? அதுதான் வந்து இதுவே. இதே மாதிரி நீங்க வந்து நெல்லிக்காவும் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மென்பூசடி, இதெல்லாமே பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து வெயிட் லாஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா எல்லாருமே வந்து பயன்படுத்தாதீங்க. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த சைனஸ் பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருங்க. இல்ல அது குளிர்ச்சியான ஒரு விஷயம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2 days ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி 2 times அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டெய்லி எல்லாம் எடுத்துக்காதீங்க, சளி பிடிக்கும். சரிங்களா? மொச்சக்கொட்டை நாங்க சொல்றது அப்படிதான். மொச்ச பயிரை தான் மொச்சக்கொட்டைன்னு தான் நாங்க எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவோம். சோ மொச்சக்கொட்டை சாப்பிடலாமான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சாப்பிடலாம் சிஸ்டர். சரிங்களா? நானே அடிக்கடி செஞ்சிருக்கேன். நீங்களும் ஞாபகப்படுத்தி விட்டீங்க. வாங்கியாச்சு, ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கிறேன். சோ நாளை பின்ன செய்யணும். ஏன்னா என்னோட ஃபேவரட்டுங்க மொச்சப்பயிறு, மொச்சக்கொட்டை குழம்பு செம்மையா இருக்கும் இல்லையா? மை ஃபேவரட். பயிர் வகை குழம்புனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஸ்நாக்ஸ் எங்கங்க அந்த மொச்சப்பயிர் குழம்பு எல்லாம் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நிறைய போட்டு வைப்பாங்க. அந்த பயிரை ஃபுல்லா அரிச்சு வச்சு சாப்பிடுறது. அது மாதிரி எல்லாம் எத்தனை பேர் வந்து சாப்பிட்டுருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா அவ்வளவு பிடிக்கும். பிசிஓடி பிரச்சனை எனக்கு வந்து இருக்கு சிஸ்டர். ஹாஸ்பிட்டல்ல வெயிட் வந்து லாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா சிஸ்டர். இப்ப நீங்க வந்து எப்படி பண்ணணும்லாம் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் கிடையாது. ஹெல்த்தியா நம்ம இப்ப சாப்பிடறோம்ல, இதே தான் பண்ண போறோம். இதுல எதுவுமே இல்லை. சுகரா இருக்கட்டும், பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இதுதான். ஹெல்த்தியான ஒரு மூவ்ல நீங்க வெயிட் லாஸ் பண்ணுங்க, எல்லாமே சரியாயிடும். சோ கவலைப்படாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து எப்பன்னு கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நான் பிளான் பண்ணல. இந்த சேலஞ்சே முடியல இன்னும். சோ அதனால இப்ப பிளான் பண்ணல. நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க, நாங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், சோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் போடுங்க, தீபாவளிக்கு வந்து சேலஞ்ச் போடுங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. இப்போதைக்கு எனக்கு ஐடியா கிடையாது. சோ அதுக்கப்புறம் இருந்தா கண்டிப்பா உங்க கூட இன்ஃபார்ம் பண்றேன். சரிங்களா? ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் இந்த மீன் எல்லாம் பொரிச்சு சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி. ஷாலோ ஃப்ரை இல்லைன்னா அவன்ல வச்சு கிரில்லு சிக்கனு, அந்த மாதிரி கிரில்லு சிக்கன் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுங்க. அப்புறம் வந்து ஆயிலே இல்லாம ஏர் ஃப்ரையர் இதுலாம். இப்போ நீங்க வந்து எதுவுமே இல்லைன்ற பட்சத்துக்கு ஷாலோ ஃப்ரை எப்படின்னா, ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு அதுல வந்து நம்ம மீனை வந்து ஃப்ரை பண்ணணும். ரொம்ப கம்மியா. நான்ஸ்டிக் பேன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஒட்டாம இருக்கிறதுக்கு. அது மேக்சிமம் நீங்க குழம்பு மீனே சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடணும்னு ரொம்ப உங்களுக்கு டெம்ப்ட் பண்ணுச்சு அப்படின்னா ரொம்ப பொறுமையா லோ ஃபிளேம்ல வச்சு நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். அதே மாதிரி வடையும் நான் எப்பவுமே சொல்றேன்ல, பருப்பு வடையெல்லாம் போடுறீங்க அப்படின்னா அதை நல்லா தின்னா தட்டிட்டு தோசைக்கல்ல லைட்டா ஆயில் கிரீஸ் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம போட்டு ஒரு அடை மாதிரி அந்த வடை மாவை அப்படியே தட்டி போட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சாப்பிடலாம். சோ நல்லாதான் இருக்கும் டேஸ்ட். இந்த மாதிரி வந்து நீங்க வந்து பண்ணிக்கோங்க. ரொம்ப ரேர் தான் நான் சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கவன் பிளாக் டீ, காஃபி வந்து பிளாக் டீ காலைல எம்டி ஸ்டமக்ல வந்து பிளாக் டீ, பிளாக் காஃபி எல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலாமான்னு கேட்டீங்க. கண்டிப்பா வந்து குடிக்கலாம். டின்னருக்கு 4 பாதாம் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. அது மட்டும் போதுமா உங்களுக்கு எனக்கு தெரியல. 4 பாதாம் கூட நீங்க வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது வச்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு போதுமானு தெரியல. ஆனா ஃபில்லிங் வேணும் அண்ட் அதுக்கு ஏத்தாப்புல எதுவும் வேணும். சரிங்களா? அது பாத்துக்கோங்க. வெயிட் வந்து எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. வெயிட் மிஷின் இல்லைங்க, எம்டி ஸ்டமக்லங்க. காலைல பாத்ரூம்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எம்டி ஸ்டமக்ல நிக்கணும். 0ன்னு காட்டணும். அதுல
அதுல வேற ஏதாவது நம்பர் காட்டுதான்னு பாத்துக்கணும். 0 காட்டுனதுக்கு அப்புறம் ஏறி நிக்கிட்டு பாக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஒரே இதுல வந்து வெயிட் சரியா இருக்காது, 3 தடவை பாருங்க, அடுத்தடுத்து உங்களுக்கு சேமா வரும். அதுதான் வந்து நம்மளோட வெயிட். சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டு, வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் 58.85 வந்துருக்கு. சூப்பர். எனக்கு இந்த 58லேயே மெயின்டைன் ஆனாலே போதும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு பிளாக் காஃபி தான் வந்து குடிக்கிறேன் நான். ஸோ பிளாக் காஃபி தான் குடிக்கணும்னு கிடையாதுங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு தாங்க தோல் வந்து நீக்கிட்டுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பண்ணுறதுக்கு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி வந்து நீல நீளமாக வந்து குச்சி குச்சியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உப்பு மட்டும் போட்டு பரட்டிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இன்னொரு விதமாக கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு பரட்டி அது வந்து வேறு விதம்ங்க. இது சிம்பிளாக நான் வந்து பண்ணிவிடுவேன். ஸோ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை வந்து போட்டிருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. சைடில் வந்து தம்பிக்கு வந்து பால் வந்து ஆற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொரிச்சு அதையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ தம்பிக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அது கூட கெச்சப் வச்சு பேக் பண்ணிவிட்டேன். ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா தம்பியை கிளப்பிட்டாங்க ஸ்கூலில் விடுறதுக்காக. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு காய் மாதிரி இருந்தது. ஸோ அதான் கலர் அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து கேரட் துருவுறேன். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கேரட்டு, குடமிளகா, இங்கே பாருங்களேன், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து வெஜ் ஆம்லேட் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கடலை மாவு தான் எடுத்துருக்கேன். அது கூட வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து குடமிளகாய் இதெல்லாம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம், அது கூடவே பொடியாக வந்து துருவுன கேரட்டு, நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் முட்டைக்கோஸ்லாம் கூட சேர்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு அடமாவு பதத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. சூப்பரான ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்கும். இப்போ வந்து தோசைக்கல்லில் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்காக தான் பண்ணுறேன். அதனால் நான் எண்ணெய் வந்து ஊற்றி அவங்களுக்கு பண்ணோன்னா அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டு காஃபியும் போட்டுட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேங்க, இல்லை நெய் கூட போட்டுட்டு நம்ம வந்து கெச்சப் கொஞ்சம் வச்சுட்டு, தேவையே கிடையாது ஷைடிஸு, நான் சும்மா வச்சுருக்கிறேன். அப்புறம் வெள்ளரிக்காலாம் கட் பண்ணி ஹஸ்பண்டுக்கு வச்சுட்டு அம்மாச்சிக்கு ஒரு வாழைப்பழத்தோட காஃபி எல்லாமே வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் டைம் இருந்தது, வாக்கிங் வந்து பண்ணேன். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா உடம்பு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி டைம் எப்போ கிடைக்குதோ 1 மணி நேரம் கண்டிப்பாக வந்து வாக்கிங் வந்து பண்ணிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஜ் ஆம்லேட்டே சாப்பிடான்னு பார்த்தேன். நேற்று ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அதுவும் எனக்கு கொய்யாக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் பிடிக்கும். வெயிட் லாஸ்க்குமே காயாக சாப்பிட்றது தான் நல்லது. ஸோ ஒரு பெரிய கொய்யாக்கா, ஒரு ஆப்பிள், கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை, ட்ரை ரோஸ்ட் பண்ண வேர்க்கடலை காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். ஸோ இது பெஸ்ட்டு வந்து அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து பண்ணிட்டேங்க. ஸோ ஒரு 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஏன்னா அதுக்கு இடையில எல்லா வேலைகளும் வந்து பார்ப்பேன், வீடு கிளீன் பண்றது அது எல்லாமே. சரி, அப்புறமா பால் காய்ச்சிட்டு நான் வந்து காஃபி போட்டுட்டு அம்மாச்சிக்கும் ஒரு கொய்யாக்காய் வந்து கட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் துணியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு ஆயிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ மிஷினில் துணியை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி வந்து குடிக்கிறேங்க. நிறைய தண்ணி குடிங்க, கேப் விட்டு குடிங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3 to 4 லிட்டர்ஸ் கண்டிப்பாக குடிச்சிடுங்க. அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று சாதம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, அதோட நம்மளோட சாதம் தான் மிச்சம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ வந்து பீட்ரூட் தான் வந்து பொரிக்கலான்ட்டு தோல் நீக்கிட்டு அதை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, துருவிட்டு இருக்கேன். அதுதான் வந்து நல்லா பாட்டை போட்டுட்டு வைப் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, வெங்காயம் எல்லாம் பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட் துருவி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து நம்ம வந்து
சுருள சுருள வதக்கி எடுத்தோம்னா சூப்பரான பீட்ரூட் பொரியல் சிம்பிளாக ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுங்க சரிங்களா. அதுக்கப்புறமா கருவாடு வந்து எடுத்திருக்கேன். கருவாடு என்னடா இப்படி மனமாக நம்ம வந்து மணத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க. எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் பொரிச்சதை பீட்ரூட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து கருவாடு தான் பொரிக்க போகிறேன். ஸோ எனக்கு இந்த நகர கருவாடு தாங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொரிச்சுக்கலாம். எப்படின்னா எப்பவும் பொரிக்கிற மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சீரகம், பூண்டு தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை, வரமிளகா, கொஞ்சம் மிளகாத்தூள், கருவாடு அதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுக்கிறது தான். ஸோ அதனால தான் ஷேர் பண்ணலை. இங்கே பாருங்களேன், வெயில் கொஞ்சம் ஒரு மாதிரி டம்மி ஆகுது. ஸோ அதனால் மிஷினில் போட்ட துணியை வெளியில் போட்ட ஆபத்தாயிரும்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே வந்து போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 மணி ஆயிடுச்சு. கவனை வந்து ஸ்கூல்லேருந்து ஆட்டோகிராஃபையாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இவனை கூப்பிட வந்து இவனும் கீழே எப்போடா வந்து அந்த சிறையை விட்டு இறங்குவோம்னே பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கவனையும் தருணையும் குளிச்சு அப்படி ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டாச்சு. இவர் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். ஸோ அதான் அம்மாச்சிக்கு சோறு வந்து சொன்ன இல்லையா நேற்று பேலன்ஸ் ஆயிடுச்சு. நல்லா மோர் சோறு மாதிரி போட்டு கருவாடு பொரிச்சது, அதுக்கப்புறமா பீட்ரூட் பொரியெல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இவங்களுக்கு இந்த காம்போ அம்மாச்சிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஜ் ஆம்லேட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தால அதை வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 இது சரிங்களா. பீட்ரூட் பொரியல் நிறைய வச்சு ஒரு வெள்ளரிக்காய் வச்சு ஒரு ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைந்த ஒரு லஞ்சுங்க. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சும் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக. நல்லா சுட சுட சாப்பிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த வெஜ் ஆம்லேட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டேன். அப்புறம் வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேங்க ஷார்ட்ஸுக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து கவனை வந்து டியூஷனில் விட்டுட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமும் இவன் சின்னது கிளம்பிட்டான் பாருங்க. அப்புறம் விட்டுட்டு வந்துட்டு சரி வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டு ஒரு சைடு வந்து பால் காய்ச்சிட்டு ஒரு சைடு வந்து அம்மாச்சிக்கு காஃபி போடுறதுக்காக பால் காய்ச்சிட்டு ஒரு சைடு வந்து முட்டை வந்து வேக வைக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா முட்டை தொக்கு பண்ணுறதுக்கு எனக்கு குடிக்கிறதுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து சீரகத்தையும் சோம்பும் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியை ஊற்றி அப்படி மூடி வச்சுட்டேன். அது வந்து வெது வெதுன்னு ஆகிற வரைக்கும் நான் சாறு இறங்கி இருக்கும். அம்மாச்சிக்கும் காஃபி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்குள்ளன்ட்டு சப்பாத்தி மாவு தான் பிசைக்கிறேன். சப்பாத்தி மாவுக்கு வந்து சாஃப்டாக வரணும் அப்படின்னா நல்லா பிசையணுங்க. நார்மலாக நீங்கள் வந்து கோதுமை மாவு உப்பு தண்ணி போதுங்க. இல்லைன்னா வெது வெதுப்பான தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அந்த வெது வெதுப்பான அந்த சீரக சோம்பு தண்ணியை வந்து நான் குடிக்கிறேன். ஸோ அதான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முட்டை நல்லா வெந்துருச்சா. ஸோ அதுக்கப்புறமா முட்டை தொக்கு தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ முட்டையை நல்லா எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வெங்காயம் நகை எல்லாம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாமே பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சிம்பிளான முட்டை தொக்குங்க. டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பூண்டு மட்டும் தான், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்க வேண்டாம். அப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி உப்பு சேர்த்து அதையும் வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முட்டையை வந்து இந்த மாதிரி கிராக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுக்குள்ள நல்லா சார்ந்து இருக்குல்ல. அதான் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சா. இதை வந்து நல்லா ஒரு பரட்டிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்க. நீங்கள் வந்து வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் அந்த மாதிரி கூட சேர்க்கலாம் சரிங்களா. ஸோ அதான் இதை நல்லா சேர்த்து நல்லா சுருள வதக்கி விட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் வந்து எவ்வளோ கிரேவி உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்றப்பல தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான உப்புலாம் போட்டு அதை வந்து கொதிக்க விட்டுக்கலாம். நான் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கிறேன். இங்கே பாருங்களேன், சூப்பராக எண்ணெய் பிரிச்சு வந்திருக்குது. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடின மாதிரி ஆயிடுச்சுங்க, என்னன்னு தெரில. ஸோ நான் எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முட்டை எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் அப்படியே வந்து போட்டு விட்டுக்கலாம். ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்க சரிங்களா. அதுதான். அதுக்கப்புறம் முட்டை தொக்கு கொத்தமல்லி தழை போட்டு பரட்டினா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரைஸுக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்குங்க. சரி நமக்கு சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து போட்டுட்டேங்க சப்பாத்தி. எண்ணெய் இல்லாமல் எனக்கு வந்து போட்டிருக்கேன் பாருங்களேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து சப்பாத்தியை போட்டு ஹாட் பாட்டில் வச்சிடலாம் கையோட வேர்த்து வடிகிறதோட அப்படின்னு சொல்லிட்டு கையோட ஹாட் பாட்டில் வந்து போட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட
போகிறேன். ஸோ ஒரு பெரிய சப்பாத்தி, அது கூட 2 முட்டை, அந்த தொக்கு, அப்புறம் நம்ம மதியம் பண்ண பீட்ரூட் பொரியல் வச்சு ஃபில்லிங்காக வந்து சாப்பிட்டேன். நைட் டயத்தில் ஒரு சப்பாத்தியே போதுமானது. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், எக் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டேன். எல்லாருக்குமே வந்து போட்டு கொடுத்தாச்சு இல்லையா, வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கடைசியாக வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். தண்ணி தான் குடிச்சு கம்ப்ளீட் பண்ணணும்ல, நிறைய சீரக தண்ணி இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. 6:30 to 7 நீங்கள் டின்னர் முடிக்கிறீங்கன்னா வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்து மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you later.